ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் அந்த வெட் கிரைண்டரில் மாவாட்டக்கூடிய அந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து கம்ப்ளீட்டாக போனதுனால என்ன ஆச்சுன்னா அந்த பெட்டே வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த கிரைண்டரில் பேரிங் எப்படி சேஞ்ச் பண்ணுறது வீடியோவும் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து சிம்பிளாக வந்து ரெண்டு டபுள் அண்ட் ஸ்பானரை வச்சு வந்து நம்ம ஈஸியாக புல்லர் இல்லாமல் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு புல்லர் தேவையில்லை. ரெண்டு டபுள் அண்ட் ஸ்பானர் இந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டில் வச்சுட்டு ரிமூவ் பண்ணால ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இது எப்படின்னா பேரிங் வந்து போனதுனால இந்த மாதிரி வந்து இதில் வந்து ஸ்க்ரூ கொடுத்து தான் வந்து கீழே இன்சர்ட் பண்ணி அது மேலே வந்து அந்த பிளாஸ்டிக் புள்ளி இருக்கும். இது பாருங்கள், பேரிங் போனதுனால அதோடய அவங்க ரன் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா அந்த பெட்டே வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ இது ஒன்று மட்டும்தான் வந்து நமக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பக்கம் வந்து இழுத்து ஒதுங்கிருச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இதை ஸ்க்ரூ போட்டு வந்து நம்ம டைட் பண்ண முடியாது. இது ஓடுனது இந்த டைரெக்ஷனில் சுற்றுறதுனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒன் சைடாக டேமேஜ் ஆகிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த ரொட்டேஷன் டைரெக்ஷனில் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் இந்த ஸ்க்ரூவை வச்சு நம்ம வந்து டைட் பண்ணி வந்து மேலே பேரிங் இன்சர்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் அந்த மாதிரி அலங்கி போல்ட்டு நட்டை யூஸ் பண்ணி சிம்பிளாக அந்த கிரைண்டரோட பெட்டை வந்து நம்ம டைட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா இது போன்ற ஹோம் ப்ளே சம்மந்தமான வீடியோ நம்ம சேனல் நிறையா போட்டிருக்கோம். அதுபோக எல்இடி டியூப் லைட்டு, எல்இடி ஸ்ட்ரிப்பு, சீலிங் ஃபேன் எப்படி செக் பண்ணுறது, எப்படி சர்வீஸ் பார்க்குறது, சிம்பிளாகவே நம்மளே வந்து எதெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியுமோ அது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ நிறையா இருக்குது. உங்களுக்கு தேவையான வீடியோ இருக்குது, வேண்டவங்க செக் பண்ணி பார்த்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோக்கு நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா 3 இது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து டேமேஜ் ஆனதுனால அதுவுமே வந்து கொஞ்சம் கிராஸாக ஒரு பக்கம் இழுத்ததுனால அதை கொஞ்சம் டேமேஜ் பண்ணி அதையுமே பிச்சு வெளியே எடுத்துட்டு இப்போ வந்து டைரெக்டாக வந்து இதில் வந்து ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வாங்கியிருக்க அந்த பழைய பேரிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு 6004 புது பேரிங்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். பேரிங்கை இன்சர்ட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கவனமாக வந்து இன்சர்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து பேரிங் வந்து டேமேஜ் ஆயிரும். பேரிங் இன்சர்ட் பண்ணுறது நேம் வந்து மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்கேப் பிராண்டு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா 6004 போட்டிருக்கோம். ஓரளவுக்கு பார்த்தா தெரியும் கொஞ்சம். ஸோ வந்து இப்போ நீங்கள் கிரைண்டரில் வந்து பேரிங் இன்சர்ட் பண்ண போகிறேன், அது எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஏறி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இன்னரில் இன்சர்ட் பண்ணுறாப்புல இருந்தால் இன்னர் சைடு அடித்து இன்சர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை அவுட்டரில் இன்சர்ட் பண்ணுறாப்புல இருந்தால் அவுட்டரில் வந்து அந்த மேலே வந்து ஹேமரை வச்சு அடித்து இன்சர்ட் பண்ண சுற்றியில் வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே அடிச்சிங்கன்னா பேரிங் வந்து டேமேஜ் ஆகிறது சான்சஸ் இருக்குது. பாருங்கள், நம்ம இன்னர் சைடு ஐடியில் இன்சர்ட் ஆகிறதுனால அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், உள்ளே ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதுக்கு நடுவில் பேரிங்கு, இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து தட்டி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்னர் சைடில் ஏறுறதுனால கரெக்டாக அந்த மாதிரி இன்னர் சைடில் இருக்க மாதிரி வச்சுட்டு சுற்றியில் வச்சுட்டு சும்மா லேசாகவே தட்டினாலே உள்ளே இன்சர்ட் ஆயிரும். ஏன்னா கீழே வந்து அந்த கிரைண்டரில் இருக்கக்கூடிய அந்த பெல்ட்டு அந்த ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினிய பாடினால ஈஸியாக வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட முடியும். சும்மா லேசாக ஏற்று ஆப்போசிட்டில் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டினாலே இன்சர்ட் ஆயிரும். பாருங்கள், சிம்பிளான மெத்தட் தான். பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு இருந்துச்சோ அந்தளவு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே போகாது, ஏன்னா அங்கே ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டெப் அளவுக்கு ஃபுல்லாக ஏற்றிக்கோங்க. ஏன்னா ரிமூவ் பண்ணும்போது இல்லைன்னா செக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஏறி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து புது பேரிங்கையும் சேஞ்ச் பண்ணி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த ஸ்க்ரூக்கு பதிலாக நம்ம வாங்கியிருந்த அலங்கி நட்டு போல்ட்டை யூஸ் பண்ணி வந்து 1 by 1 வந்து இந்த மாதிரி வந்து நட்டை வந்து வெளியே குடி போட்டோன்னா, அதாவது அந்த போல்ட்டை வந்து மாற்றி போட்டிங்கன்னா என்ன ஆகுனா மேலே வந்து நட்டு நீட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா பெல்ட்டு சுற்றக்கூடிய அந்த பார்ட்டில் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால் வந்து வாசர் கூட நீங்கள் போட முடியாது, ஏன்னா வாசர் போட்டாலும் ஹைட்டு கூடிரும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ வந்து மட்டமாக உட்காரும். அது வந்து அலங்கி போட்டனால கொஞ்சம் ஹைட்டு கூட இருக்கும். ஆனால் பெல்ட்டுக்கும் அந்த மேலே கீழே இருக்க அந்த பேஸ் பெட்டுக்கும் இதில் கொஞ்சம் கேப் இருக்கனால இந்த அலங்கி போட்டே நம்ம வந்து ஈஸியாக வந்து இன்சர்ட் பண்ணிக்கிற முடியும். ஆல்ரெடி வந்து நம்ம இந்த கிரைண்டரில் வந்து கெப்பாசிட்டி எப்படி சேஞ்ச் பண்ணுறது, பெல்ட்டை எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதுபோக கிரைண்டரில் இருக்க அந்த சுவிட்ச் எப்படி செக் பண்ணுறது வீடியோவும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா போல்ட் வந்து கரெக்டான சைஸ் தான் எடுத்திருக்கோம். ஒருவேளை இதை விட லென்த்தாக எடுத்தோன்னே என்ன ஆகுனா கீழே இருக்க வந்து தரையில் வைக்கும் போது அந்த பேஸில் வந்து இந்த புஷ் இருக்குது பார்த்தீங்களா சைடில், அந்த புஷ்ஷை விட கொஞ்சம் லென்த்து கூட இருக்கும்போது வந்து கரெக்டாக வந்து உட்காராது, இல்லைன்னா ஒரு மாதிரி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால தான் வந்து கரெக்டான அளவு வந்து அலங்கி போல்ட் நட்டை யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிறோம். ஒருவேளை இதை விட நீளமாக போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டான சைஸ் போட்டோம்னா கீழே வந்து வைக்கும்போது வந்து கரெக்டாக வந்து செட் ஆகி உட்காந்துக்கிடும். நம்ம எடுத்துருக்க அலங்கி வந்து 5M அலங்கி 4M நட்டுனால 5M அலங்கியை வச்சுட்டு நம்ம வந்து டைட் பண்ணிக்கிறோம்.
அலைங்க வச்சு டைட் பண்ணும்போது வந்து நீங்கள் வந்து ஃபுல் டைட் பண்ணிடுறாங்க. எனக்குலாம் இருக்க பிளாஸ்டிக் பெட்டினால வந்து கையை வச்சு டைட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். நார்மலாக எது வந்து ஃபுல் டைட்டாக தெரியுதோ அந்தளவு டைட் பண்ணால் போதும். ஏன்னா 4 நட்டு போல்ட் இருக்கனால ரன்னிங்கில் வந்து ரிமூவ் ஆகாது. அப்படியே லூஸ் ஆனால் கூட ஃபியூச்சரில் வந்து அடுத்து கூட நீங்கள் வந்து வெளியே கூடி அந்த நட்டு இருக்கனால வெளியே கூடி கூட லேசாக டைட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஓவர் டைட் பண்ணிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பெட்டு வந்து டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிரைண்டரை வந்து யூஸ் பண்ண முடியாத கண்டிஷனில் போய் விட்டுரும். அதனால் வந்து 1 by 1 வந்து நார்மல் டைட் வச்சாலே போதும். பாருங்கள், நம்ம டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. சிம்பிளாகவே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உள்ளே வச்சுட்டு லேசாக ஒரு அழுத்தினாலே உள்ளே லாக் ஆயிரும். இப்போ பாருங்கள், இதை அழுத்தினாலுமே நமக்கு வந்து கீழே வந்து அந்த அலாங்கி அந்த ஹெட்டில் வந்து தட்டலை. ஏன்னா ஒருவேளை இதை விட நீங்கள் ஹைட்டாக போட்டிங்கன்னா ஒருவேளை வாசர் கீசர் வச்சு மேலே போடும்போது வந்து கிளியரன்ஸ் ரொம்ப குறைஞ்சிரும். இப்போ பாருங்கள், கேப்பில் பார்த்தாலே தெரியும், கரெக்டாக இருக்கும். ஒரு 2 mm கிளியரன்ஸ் இருக்குது. ஒருவேளை அந்த அலாங்கி போல்ட் யூஸ் பண்ணும்போது மேலே வந்து வாசரை வச்சு போட்டோன்னா அந்த பெல்ட்டு அந்த ஃபேஸ் ஓடும் போது வந்து அதில் போய் டச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே கேப் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இருந்தது வந்து ஸ்க்ரூ வந்து அந்த மட்டமாக உட்காந்துரும். இது அலாங்கி போட்டோம்னா கொஞ்சம் ஹைட்டு மேலே தூக்கிட்டு இருக்கனால டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நான் மற்றபடி வந்து எதுவும் வந்து பிரச்சனை பண்ணாது. வெளியவுமே பின்னாடியும் பாருங்கள், அந்த புஷ்ஷை விட வந்து இதோட ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, கரெக்டாக வந்து லாக் ஆகிக்கிடும். பெல்ட்டை மாட்டுறதும் சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒன் சைடு வந்து மாட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படி சுற்றிக்கிட்டே வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடத்துல அப்படி இழுத்து பிடிச்சிட்டு சுற்றினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈஸியாகவே பெல்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். பெல்ட் வந்து ஓவர் டைட் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் ப்ளே இருக்க மாதிரியே வச்சுக்கோங்க. ஒருவேளை லோடு ஆகும்போது கிரைண்டர் ஒருவேளை ஓட மாட்டேங்குது அப்படின்ற கண்டிஷன் இருந்தால் மட்டும் கொஞ்சம் ப்ளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி வந்து பெல்ட்டை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது வீடியோவும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சேனலில் வந்து இந்த கிரைண்டர் சம்மந்தமான வீடியோ இருக்குது. ஸோ வீடியோ உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து கவரை க்ளோஸ் பண்ணும்போது இந்த வயரை வந்து கொஞ்சம் கவனிக்கணும். வயர் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஒரு ஸ்லாட் மாதிரி இருக்கும். அதை வந்து கரெக்டாக அந்த கேப்புக்கு நேராக உள்ள அந்த ஸ்லாட்டில் வச்சுட்டு பிளாஸ்டிக் ஸ்லாட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக உள்ளே வச்சு கையை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி அப்படியே ஸ்க்ரூவை போட்டு வந்து நம்ம சிம்பிளாகவே கனெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் மேலேயுமே கவரை வந்து போட்டு ஸ்க்ரூ போடும்போது இதுவுமே பிளாஸ்டிக்னால வந்து சும்மா நார்மல் டைட்டே வைங்க, ரொம்ப ஓவர் டைட் வச்சுறாதீங்க. கரெக்டாக லாக்காக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு வயர் எதுவும் சைடில் எதுவும் கரெக்டாக அந்த கேப்பில் இருக்கான்றதையும் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி ஃபுல்லாத்தையும் ஒரு ஸ்க்ரூ எடுத்து ஃபுல் டைட் பண்ணிடுறாங்க. நார்மலாக லேசாக வச்சு எல்லாத்துலேயும் எல்லா ஸ்க்ரூவையும் ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 by 1 ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளாஸ்டிக் பெட்டுனால வந்து நீங்கள் ரொம்ப ஓவர் டைட் பண்ணிங்கன்னா பெட்டு வந்து டேமேஜ் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் டைட் பண்ண நினச்சாலும் டைட் பண்ண முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் டைட் வச்சாலே போதும். அப்படி இன்னும் ரன்னிங்கில் வந்து நமக்கு வந்து கிரைண்டர் அப்படிலாம் ஸ்க்ரூ லூஸ் ஆகுது. ஏன்னா கீழே வந்து அந்த ரப்பர் புஷ் கொடுத்துருக்கனால வைப்ரேஷன் ஆகாது. ஸோ வந்து வைப்ரேஷன் இல்லாதனால வந்து அந்த ஸ்க்ரூ எதுவுமே நட்டு போல்ட் எதுவுமே லூஸ் ஆகாது. நார்மல் டைட்டே வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து மாட்டியாச்சு. ஃபைனலாக வந்து ஒரு தடவை வந்து ரன்னிங்கையுமே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம மாட்டி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓரளவு கரெக்டாக ரன் ஆகுதுன்றதை வந்து செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃபைனலாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லாவே ரன் ஆகுது. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரொட்டேஷன் ஆகலை அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் 1 by 1 ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஃபைனலாக க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆன் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து 1 by 1 எல்லா பார்ட்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேலை வந்து நமக்கு சிம்பிளாகவும் இருக்கும், ஒன்ஸ் செக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் சிம்பிளாகவே இந்த மாதிரி வந்து வெட் கிரைண்டரில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சிம்பிளாகவே நம்ம சர்வீஸ் பார்த்துக்கலாம். உங்கள் கிரைண்டரில் ஏதாவது பேரிங் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அந்த பேரிங் கம்ப்ளைண்ட்டோட தயவுசெய்து கிரைண்டர் ரன் பண்ணாதீங்க. ஒருவேளை அப்படி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அந்த பெட்டு அந்த பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பெட்டே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஒருவேளை வந்து கீழே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாதனால இந்த மாதிரி நட்டு போல்ட் யூஸ் பண்ணி வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். கீழேயே டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த கிரைண்டர் வந்து யூஸ் பண்ண முடியாத கண்டிஷன் போயிடும். ஒருவேளை டைட்டாக ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பேரிங்கு கம்ப்ளீட்டாக வந்து பக்கத்தில் சர்வீஸ் சென்டர் கூட சர்வீஸ் பாருங்கள். இல்லைன்னா நீங்களே வந்து பேரிங்கு வாங்கி நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சிம்பிளாக. கிரைண்டரில் வந்து மேக்ஸிமம் பேரிங் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. நீங்கள் மாவாட்டும் போது தண்ணி வந்து சென்டரில் ஊற்றக்கூடாது, கல்லுக்கு பக்கத்தில் சைடில் தான் ஊற்றணும். ஒருவேளை சென்டரில் ஊற்றிங்க அது மூலமாக போய் தண்ணி உள்ளே போய் வந்து பேரிங்கை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த கிரைண்டரில் வந்து அது மூலமாக தான் வந்து உள்ளே தண்ணி போய் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த கிரைண்டரில் ஒரு பேரிங் சேஞ்ச் பண்ணியுமே மறுபடியும் இது பிரச்சனை வந்துச்சு. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க. நன்றி, தேங்க்யூ.